விஜய் பாஜக கையில் போயிட்டாரா? பாஜகவை சார்ந்த தூதுக்குழு கரூர் சம்பவத்தை விசாரிக்க வந்ததற்காக அவர் பாஜக பக்கம் போய்விட்டார் என்று சொல்வது என்பது காக்கா உட்கார பணம் பழம் இந்த கதையாக இருக்குது. ஆதரவுக்காரன் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆதரவுக்காரன் கொடுக்கும்போது அவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல, அவர் கூட்டணிக்கு வரணும், தன்னுடைய அணி. ஒருவேளை மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு அனுசரணை அவருக்கு இருந்தால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணிக்குள்ளே தன்னை சேர்த்து கொண்டால் பாதுகாப்பாக இருக்கும் என்று விஜய் கருதினால் அந்த முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜயை ஒழிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு அன்பு காட்டி அரவணைக்கின்ற ஒரு ஆயுதம் கிடைச்சிதுன்னா அதை பிடிச்சி கரை சேர்றது தானே விஜய்க்கு சாமர்த்தியம். திருமாவளவன் சொல்கிறாரு, விஜயை சுற்றி இருக்கிறவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தான், அவருக்கு வேண்டிய எல்லாருமே பாஜக ஆட்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள்ன்றாரு. திருமாவளவன் அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் திமுக ஆட்களை தானே வச்சுருக்காரு. நான் கேட்குறேன், திருமாவளவனுக்கு தைரியம் இருந்தால் சவால் விட்டு சொல்கிறேன், திமுக எதிர்த்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள். அவர் இன்றைக்கி எதனால் உங்களுக்கு விஜய் மேலே கோபம்? பட்டியல் இனத்து சமுதாயம்லாம் விஜய் கிட்ட போயிட்டாங்க. அதே மாதிரி சீமானிடம் இருந்தவங்க விஜய் கிட்ட போயிட்டாங்க. அவருடைய வாக்கு வங்கிகள்லாம் சரிஞ்சு போச்சு. அந்த கோபத்தை தான் எல்லாரும் விஜயை எதிர்க்கிறாங்க. விஜய் பாஜகவினுடைய ஆளு அப்படின்னு முத்திர குத்த பார்க்குறாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் பாஜக பக்கம் போகிறாரா? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு முனவர் பாஷா இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு முனவர். வணக்கம் சார். விஜய் பாஜக கையில் போயிட்டாரா? சார், விஜய் மக்கள் கையில் தான் இருக்கார், பாஜக கையிலலாம் போல. அதாவது பாஜகவை சார்ந்த தூதுக்குழு கரூர் சம்பவத்தை விசாரிக்க வந்ததற்காக அவர் பாஜக பக்கம் போய்விட்டார் என்று சொல்வது என்பது காக்கா உட்கார பணம் பழம் இந்த கதையாக இருக்குது. பாஜக தலைமை ஹேமா மாலினி தலைமையிலான குழு மட்டும் விசாரணைக்கு வரவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் தலைமையிலான குழுவும் விசாரணை நடத்தியிருக்கு. ஆகாத பொண்டாட்டி கைப்பற்றா குற்றம் கால்பட்டா குற்றன்ற மாதிரி பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்தாலே விஜய் பாஜக பக்கம் போயிட்டார், அவரை கையில் எடுக்க நினைக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? அவர் ஏற்கனவே அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யாருன்னு தெளிவுபடுத்தி தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் கரூரில் நடந்து விட்டது. இந்தியா முழுவதும் இருக்கின்ற பாரத பிரதமர்லேருந்து முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட அனைவரும் வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கின்ற காரணத்தால் அதை பற்றி உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஹேமா மாலினி தலைமையிலான எம்பிக்கள் குழு அனுப்பப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதே போல் அனுப்பியிருக்கிறார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நேரடியாக சம்பவம் நடந்த இடம், மருத்துவமனை, உயிரிழந்தவர்கள் இவர்களையெல்லாம் நேரிலே சென்று சந்தித்து வந்திருக்கிறார். ஆக அனைத்து கட்சியினரும் இந்த துயர சம்பவத்திலே தங்களை முழுமையாக தங்களுடைய வருத்தங்களை வெளிப்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இதில் அரசியல் உள்நோக்கம் கற்பித்து பாரதிய ஜனதா கட்சி விஜயை கைப்பாவையாக்க பார்க்கிறது என்று சொல்வது என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. ஏற்கனவே விஜய் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக கருதுகின்ற 41 உயிர்களை பறிகொடுத்து விட்டு அவர் சோகத்தில் கிடக்கிறார். அவருடைய இதயமே வெடித்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய மனக்குமரலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவரை போய் தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விடுகிறார்கள், அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவரை தங்கள் பக்கம் இழுக்க பார்க்கிறது என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. ஆனால் இழுக்க பார்க்குமா சார்? அதாவதுங்க, இதுவரைக்கும் இருக்கின்ற எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேசிய கட்சியை அனுசரித்து தான் அரசியல் பண்ணுது. மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் 1969 2 காங்கிரஸ் பிரிஞ்சது, ஸ்தாபன காங்கிரஸ், ரூலிங் காங்கிரஸ்னு. அன்னையிலேருந்து 71 எம்ஜிஆர் வெளியில் வர வரைக்கும் காங்கிரஸோடு தான் அவர் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் மன்னர் மானிய ஒழிப்பு, மன்னர் மானிய ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயம் இதெல்லாம் வரும்போது திமுகவினுடைய 25 எம்பிகளுடைய ஆதரவில் தான், அதில் ஒரு எம்பி எஸ்எஸ்ஆர் அவர் வைத்தால போதுன்னு சொல்லி ஓட்டு போடாமல் அந்த மானியத்து பில்லை தோற்கடித்தாங்க.
அந்த அளவுக்கு காங்கிரஸோடு ஒட்டியே இருந்தார்கள். எம்ஜிஆர் வந்ததற்கு பின்னால் எம்ஜிஆர் காங்கிரஸோடு ஒட்டி இருந்தார், இவர் ஜனதாவோடு ஒட்டி போனார் கலைஞர். இப்படி மாறி மாறி ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு பேசுவதெல்லாம் மாநில உரிமைகள், ஆனால் கூடுவதெல்லாம் தேசிய கட்சியோடு என்றுதான் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே விஜய் திமுக பவள விழா கண்ட கட்சி காங்கிரஸோடு இன்றைக்கும் கூட்டணி வைத்து அவர்களுடைய கூட்டணி கட்சியாக காங்கிரஸோடு கைகோர்த்து அகில இந்திய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்களை வைத்து தான் ராகுல் காந்தியை இந்தி கூட்டணியில் தலைவராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு விஜய் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை மத்திய அரசு அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினால் அதில் என்ன தவறு இருக்க முடியும்? இந்த ஆதரவு கரம் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆதரவு கரம் கொடுக்கும்போது அவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல, அவர் கூட்டணிக்கு வரணும், தன்னுடைய அதை முடிவு எடுக்க வேண்டியது விஜய் தான் சார். அதாவதுங்க இன்னைக்கு அவர் ஒரு நெருக்கடியில் இருக்காருன்னு சொன்னால் எத்த தின்னா பித்தம் தெளின்றது தான் இப்போது முக்கியம். அவருக்கு பித்தம் தெளினு சொன்னால் எது நல்ல மருந்து என்று முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் விஜய் இருக்கிறார். ஒருவேளை மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு அனுசரணை அவருக்கு இருந்தால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணிக்குள்ளே தன்னை சேர்த்து கொண்டால் பாதுகாப்பாக இருக்கும் என்று விஜய் கருதினால் அந்த முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்தால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் வரக்கூடாது? நான் என்ன சொல்கிறேன், யாராவது ஒரு எதிரியை தான் சார் வச்சுருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கு எதிரியாக தன்னை தான் நிலைநிறுத்திக்கிட்டு வருது. அதை ஒரு காரணமாக வச்சு தான் இங்கே இருக்கின்ற மற்ற கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒரு அணியில் வைத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதான்ற பூச்சாண்டியை காட்டி மிரட்டிகிட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டு மக்களை? தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு தேசிய நேரத்தோட கலக்கிறது? இன்னமும் இப்படியே நீங்கள் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி தமிழ்நாட்டை ஏதோ திராவிட இயக்கத்தினுடைய அடிமை மாநிலம் மாதிரி ஆக்கி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து விடுவிக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு உருவாயிருக்கு. நீங்கள் சொல்றீங்க வந்தால் என்ன தப்புங்கிறீங்க. விஜய் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்தால் என்ன தப்பு அப்படின்னு. அவருடைய செல்வாக்கு ரொம்ப அதிகம் இருக்கா இல்லையா விஜய்ங்கார்? இன்னைக்கு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதாவது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, காசு கொடுத்தா தான் கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் சிங்கிள் பைசா செலவில்லாமல் கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு தலைவர்னு சொன்னால் விஜய் தான். அதனால தான் விஜயை பார்த்து திமுக பயப்படுது, மற்ற அரசியல் கட்சிகள் பயப்படுறாங்க. அதனால் விஜய் இந்த அணிக்கு வந்தால் அவரே தலைமை தாங்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. எங்களுக்கு வேண்டியது திமுக ஆட்சியை விட்டு இறக்கப்படணும். அதுதான் ஒரே குறிக்கோள். இல்லை, நீங்கள் ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்லிட்டீங்க. அது ரெண்டு பற்றியும் தனியாக கேட்கணும். ஒன்று வந்தால் என்ன, அவருக்கு தான் காசு கொடுக்காத கூட்டம் சேருமா? அந்த கூட்டம் சேருதுன்னா அவர் எதற்கு இன்னொரு கூட்டணிக்கு வரணும்? முதல் கேள்வி சார். முதல்ல சார் திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்தது. பேரறிஞர் அண்ணா உயிரோடு இருந்த வரைக்கும் சரி. 69 அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் 2 ஆனதற்கு பின்னால் காங்கிரஸ் திமுக என்பது காங்கிரஸ் எதிர்ப்பிலே வளர்ந்து ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி காங்கிரஸோடு கை சேர்த்ததா இல்லையா? ஒரு பெருந்தலைவர் காமராஜை தமிழ்நாட்டு அரசியலில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் கருணாநிதி இந்திரா காந்தியோடு கைகோர்த்தார். அப்போது அது எந்த அளவுக்கு நியாயம்? எதிரிக்கு எதிரி நண்பன் தானே சார். அது மாதிரி விஜயை ஒழிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு அன்பு காட்டி அரவணைக்கின்ற ஒரு ஆயுதம் கிடைச்சதுன்னா அதை பிடிச்சி கரை சேர்றது தானே விஜய்க்கு சாமர்த்தியம். நீங்கள் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது திமுகவை ஒழிக்க விஜய் நினைத்தால் அவர் நேரடியாக திமுகன்னு சொல்ல வேணான்னு சொல்லி அரசியல் எதிரி தன்னுடைய அரசியல் எதிரியாக தான் நினைக்கிற ஒரு கட்சியை ஒழிக்கணும்னு சொன்னால் அதுக்கு எந்த ஆயுதம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பார் விஜய். சரி, ஆனால் அவருக்குன்னு தனியான ஒரு ஆளுகை, அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு, ஒரு வாக்கு பலம் இருந்துச்சுன்னா அவர் அதை எதுக்கு ஒரு கூட்டணி தரணும்? சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கா சார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டு வச்சார். 77 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டு, சட்டமன்ற தேர்தலில் கூட்டு இல்லை. 80 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் திமுகவோட காங்கிரஸ் கூட்டு சேர்ந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக தோல்வி அடைஞ்சு 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றது. ஆனால் அதே 1980 6 மாதம் கழித்து கலைஞருடைய நிர்பந்தத்தின் காரணமாக இந்திரா காந்தி எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சி பிளண்டிங் பாட்லிங் ஊழல் என்ற பெயரால் அவர் ஆட்சியை கலைத்ததற்கு பின்னால்
சட்டமன்ற தேர்தல் எம்ஜிஆரா கருணாநிதியா என்று நடந்தபோது தமிழ்நாட்டு மக்கள் எம்ஜிஆருக்கு தானே ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி இருந்து 117 இடங்களை போட்டியிட்டு MP சுப்பிரமணியம் முதலமைச்சர் வேட்பாளர் கலைஞர் என்று அறிவிக்க மறுத்து டெல்லிக்கு படையெடுத்து டெல்லியில் நிர்பந்தப்படுத்தி அறிவிக்க வைத்து கடைசியில் தோத்துட்டார். எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதே எம்ஜிஆர் திமுகவை விட்டு காங்கிரஸை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திருப்பத்தூர் இடைத்தேர்தல் 2 கட்சி தான் போட்டி. ஒன்று காங்கிரஸ் சார்பில் இறந்தவர்கள் அந்த கட்சியின் சார்பில் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. அப்போ திமுகவினுடைய கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் ஒரு புது ஃபார்முலா சொல்கிறாரு. எந்த கட்சியை சேர்ந்தவங்க செத்துடுறாங்களோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுக்குறது. இது வரைக்கும் அது மாதிரி ஃபார்முலா தேர்தல் கமிஷன்லேயும் இல்லை. எம்ஜிஆர் ஃபார்முலா அது. எதுக்காக அந்த ஃபார்முலா சொல்கிறார்? மீண்டும் காங்கிரஸோட சேரணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் திமுக மேடை போட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ராகவானந்தம், இந்திரகுமாரி போன்றவங்களாம் அதிமுக பொதுச்செயலாளர் இப்போ ராகவானந்தம் அவர் மேடை போட்டு அவர் ஓட்டு கேட்குறாரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு. எதனால்? மீண்டும் காங்கிரஸோட சேரணும். ஆக ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு செல்வாக்குமிக்க புரட்சி தலைவரே சேரணும்னு நினச்ச போது செல்வாக்கு பெற்ற விஜயகாந்த் பாரதிய ஜனதாவோடு சேர்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஏன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்துட்டாங்கன்னு வைங்க, மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான ஒரு சுமூகமான உறவு இருந்தால் தானே சார் தமிழ்நாட்டை. இல்லை, நான் என்ன கேட்டேன், அவருக்குன்னு அவரே தனியாக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது முடியுமா சார்? நான் என்ன சொல்கிறேன் சார், தனியாக ஆட்சி அமைக்க முடியும்னு எம்ஜிஆர் நினச்சார். எம்ஜிஆர் அமைச்சார் 77. அவர் தானே அமைச்சார், காங்கிரஸ் கூட்டணி இல்லையே. ஆனால் மீண்டும் 80 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கூட்டு தேவைன்னு ஏன் முடிவெடுத்தார்? மத்தியில் இருக்கிற ஆட்சியோட இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நினச்சார். இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக மாதிரி எதிர்த்து, அதாவது லாவணி கச்சேரி பாடிக்கிட்டு இருந்தால் அதனால் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரலன்னு கூப்பாடு போடுறீங்க. இதே உங்ககிட்ட பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்து கூட உங்களால் சாதிக்க முடியல. இதே ஜெயலலிதாவுக்கு இது மாதிரி ஒரு எம்பிக்கள் கிடைச்ச போது காவிரி பிரச்சனைக்காக தொடர் போராட்டம் நடத்தி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வச்சாங்க. அது ஜெயலலிதாவுடைய ஆளுமை திறன். இன்றைக்கு இருக்கின்ற இந்த தமிழக அரசுக்கு அந்த ஆளுமை திறனும் இல்லை, பெற வேண்டிய நிதியை பெறுவதற்கான சாமர்த்தியமும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்து விடக்கூடாது. அதை விஜய் யோசித்து முடிவெடுக்கிறார். இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நினச்சாருன்னா எதற்காக கூட்டணி அமைக்கணும்னு கேட்குறேன். சார், அவர் தான் ஏற்கனவே கூட்டணி ஆட்சின்னு தத்துவத்தை சொல்கிறாருங்க. அது எதுக்கு அதிமுக பாஜக கூட்டணியோட அமைக்கணும் அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன் சார், கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் அதை ஏற்றுக்க தான் வேணும். சரி, நீங்கள் இன்னொன்று முக்கியமாக சொன்னீங்க, அவரே வேணாலும் கூட்டணி தலைமை தாங்கட்டுமே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க. இல்லை சார், இதில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் சொல்கிறீங்க விஜய்க்கு தான் செல்வாக்கு இருக்கு, அவரே அவர் நினைக்கிறார் இந்த மாதிரி. இல்லை, அவர் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் தலைமை தாங்கிறதுல எனக்கு எங்களுடைய நோக்கம் சார். தலைமை தாங்கன்னா உங்கள் அணியில் அதிமுக இருக்கு, அதெல்லாம் பேசி நாங்கள் முடிவு எடுப்போம் சார். இப்போ என்ன அவசரம்? அதுக்கான அவசரம் இப்போ வரல. யார் முதலமைச்சர்ன்றதுக்கான அவசரம் இப்போ வரல. இப்போ திமுக கூட்டணி என்ன சொல்லுது, பொது எதிரியை வீழ்த்தணும், பாஜகவை வீழ்த்தணுன்றதுக்காக நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது திமுக வீழ்த்துறதுக்காக நாங்கள்லாம் ஒன்று சேர்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அதுக்கு எடப்பாடி இறங்கி வருவாரா சார்? அதாவது யார் முதலமைச்சர்ன்றதை பேசிப்போம் சார். இப்போ என்ன அவசரம் முடியுமா? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மூத்த அரசியல்வாதி. அவர் அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி, தனித்து ஆட்சி, அவர் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறார் சார். அதெல்லாம் பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன் சார், இன்னைக்கு பொது எதிரி வீழ்த்தி ஆகணும் திமுக. இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை. திருமாவளவன் சொல்கிறாரு, விஜய் விஜயை சுற்றி இருக்கிறவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தான், அவருக்கு வேண்டிய எல்லாருமே பாஜக ஆட்கள், ஆர்எஸ்எஸ் ஆட்கள்ன்றாரு. திருமாவளவன் அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் திமுக ஆட்களை தானே வச்சுருக்காரு. நான் கேட்குறேன், திருமாவளவனுக்கு தைரியம் இருந்தால் சவால் விட்டு சொல்கிறேன், திமுக எதிர்த்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள். அவர் ஏன் கூட்டணியில் இருக்கிற எது பேசணும்? ஏங்க, வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாங்க, உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கலை, என் சமுதாயத்தை சேர்ந்தவனா செய்வான்னு கேட்டார் அவர். ஆனால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. என்ன செஞ்சீங்க நீங்கள்? அந்த சமுதாயத்தை நம்பி தானே ஓட்டு வாங்குறீங்க. இன்றைக்கி எதனால் உங்களுக்கு விஜய் மேலே கோபம்? பட்டியல் இனத்து சமுதாயம்லாம் விஜய்கிட்ட போயிட்டாங்க. அதே மாதிரி சீமானிடம் இருந்தவங்க விஜய்கிட்ட போயிட்டாங்க. அவருடைய வாக்கு வங்கிகள்லாம் சரிஞ்சு போச்சு. அந்த கோபத்தை தான் எல்லாரும் விஜயை எதிர்க்கிறாங்க. விஜய் பாஜகவினுடைய ஆள் அப்படின்னு முத்திரை குத்த பார்க்குறாங்க.
நீங்கள் வந்து தைரியம் இருந்தால் திமுக எதிர்த்து பேசுங்க. உங்ககிட்ட இருக்கிற 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ திமுக காரனாகவே மாறிடுவான். அதுதான் நிலைமை திருமாவளவன் கட்சியில். இல்லை அப்படி இல்லை, அந்த கட்சிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த கட்சி என்ன தனித்துவம் இருக்குன்ற நீங்கள் தானே சொன்னீங்க சார். 2 திராவிட இயக்கமானா 2 தேசிய இயக்கமானா மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் கொடுப்போன்னு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சிங்களே, அது யாரை ஏமாத்துறதுக்கு ஆரம்பிச்சிங்க? இல்லை ஏதாவது பண லாபத்துக்காக ஆரம்பிச்சிங்களா? எதுக்காக ஆரம்பிச்சார் அவர்? உங்கள் கட்சி தானே இருந்துச்சு. நாங்களும் தானே அதில் இருந்தோம். நானே நின்ன கேண்டிடேட்டு. ஆமாம், நான் பார்த்தேனே இவங்க செல்வாக்கு என்னன்றதை. எங்கிட்ட பணத்துக்கு தான் வந்து நின்னாங்களே தவிர எலெக்ஷன் நேரத்தில் அவர் திருமாவளவனே ஓட்டு கேட்க வரார். அந்த கட்சியில் முக்கிய பிரமுகர்கள் அதை பற்றி கேர் பண்ணாமல் எங்கேயோ செவுத்து மேலே உட்காந்துருந்தாங்க. அதானே கண்கூடா பார்த்த காட்சி விடுதலை சிறுத்தைகளுது. ஆனால் அந்த கட்சி ஒரு பலம் இருக்குது. அது வந்து ஒரு பலமும் இல்லை சார். கொடி பெருசாக கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். பெரிய பெரிய கொடி வரும், காசு கேட்பாங்க, அவ்வளோதான். ஓட்டுனா ஒன்றும் வரல. ஆனால் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒரு கூட்டணி தலைமை வாங்குற கட்சிக்கு எதுக்கு விமர்சனம் பண்ணோம்? எது கட்சி திமுக இதுக்கு விமர்சனம் பண்ணணும் சார்? திமுகவால் பட்டியலின சமுதாயத்து மக்கள் பாதிக்கப்படும் போது உன்னுடைய கட்சி அதுக்காக தானே சார் ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிகப்பெரிய புகைச்சல். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கான ஒரு கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு எல்லா சமுதாயத்தவர்களும் வரலான்னு சொல்லிட்டு எல்லா சமுதாயத்தவர்கள் வந்தால் மாற்று சமுதாயத்தினரை பட்டியலினத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கட்சியிலே புகைச்சலாக புகைந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள்லாம் ஏதோ நம்பி தலைவரை நம்பி போயிட்டோம், எங்களை வந்து விமர்சிக்கிறாங்க, மாற்று சமுதாயன்றதுனால வந்துக்கிட்டாங்க, மினிக்கிட்டு வராங்க, தள்ளிக்கிட்டு வராங்கன்னு எங்களை விமர்சிக்கிறாங்கன்னு அந்த கட்சிக்குள்ளே புலம்பல் உருவாயிருக்கு. சரி, நீங்கள் சொன்னீங்க விஜய் சுற்றி இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபிக்காரங்க அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு தனித்துவத்தை விட தனியாக முதல் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாலும் கூட இது மாறி இருக்கும் சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் விஜயை தன்னுடைய ஆசையோடு கருணையோடு செயல்பட பாஜக நினைக்குமா, இல்லை அவரை கட்டுப்படுத்தி வைக்குமா? சார் நீங்கள் முதல்ல நான் சொல்லலை விஜயை சுற்றி பாஜக ஆர்எஸ்எஸ் சொன்னது திருமாவளவன் ஆச்சுங்களா? திருமாவளவன் சொன்னதுக்கு தான் நான் பதில சொல்கிறேன். சரி. ரெண்டாவது வந்து விஜயை பொறுத்தவரை அவர் சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதர். இன்றைக்கு வந்து ஒரு 41 உயிர்கள் பலியானதனால் அவர் உண்மையில் மனதால் உடைந்து போய் கிடக்கிறார். அந்த மனிதரை மேலும் மேலும் நசுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய தொண்டர்கள் அரசியலில் அனுபவம் இல்லாதவர்கள், புதிய தொண்டர்கள், வேகம், அதாவது இளங்கன்று பயமறியாது என்பதைப் போல எந்த பயத்தையும் அறியாமல் வேகத்தோடு வரக்கூடிய அந்த தொண்டர்கள் இதுவரை சிறைக்கு எதுவும் சென்றதில்லை. என்னை பொறுத்தவரை புஷி ஆனந்தாக இருந்தாலும் சரி அல்லது நிர்மல்குமாராக இருந்தாலும் சரி தைரியமாக வெளியே வந்து கைதாகி சிறைக்கு செல்ல வேண்டும். ஒரு அரசியல் கட்சி சிறைக்கு செல்வதொன்று கொள்ளையடித்து போகவில்லை, திருடி விட்டு போகவில்லை. அதனால் வந்து அரசியல் ரீதியாக இந்த வழக்கை சந்திக்கின்ற துணிவு புஷி ஆனந்துக்கும் வர வேண்டும், அதே போல் நிர்மல்குமாருக்கும் வர வேண்டும். ஆனால் அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் என்னுடைய தொண்டர்களை தயவு செய்து நீங்கள் எனக்காக அவர்களை பழி வாங்காதீர்கள், வேண்டுமானால் நான் அலுவலகத்தில் இருக்கிறேன் அல்லது வீட்டில் இருக்கிறேன், என்னை வேண்டுமானால் கைது செய்து பழி வாங்குங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த துணிவு விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு பின்னால் பிஜேபி இருந்தால் என்ன, பிஜேபி அவர் தனியாக செயல்பட விட்டால் என்ன, அப்படி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா அவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? சார் நான் என்ன சொல்கிறேன், அரசியல் கட்சிகள் காங்கிரஸோட திமுக கூட்டு வைக்கலாம், கம்யூனிஸ்டுகளோட திமுக கூட்டு வைக்கலாம், முஸ்லீம் லீக்கோட கம்யூனிஸ்டுகள் கூட்டு வைக்கலாம். நீங்கள் கேரளாவில் அங்கே எதிரி கட்சி, நீங்கள் கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிரி கட்சி, இங்கே இதெல்லாம் நீங்கள் ஒரே கதம்ப கூட்டணியாக இருக்க முடியுதுன்னு சொன்னால் பாஜகவோட விஜய் கூட்டு வைக்கிறதுல என்ன தப்பு? நான் கேட்குறேன், பாஜக என்ன சார் வெகுஜன விரோதியாக இந்த நாட்டில்? இன்றைக்கி இந்தியா முழுவதும் இப்படி சொல்லியே ராகுல் காந்தி தான் பாரதிய ஜனதா கட்சியை இந்தியாவில் வளர்த்துருக்காரு. பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே போனவங்கெல்லாம் அவர் கூட நெருக்கமாக இருந்தவங்க தான் போய் சேர்ந்துருக்காங்க. ஜோதிராதித்ய சிந்தியா யார்? அவருடைய திக் அண்ட் தின் கிச்சன் கேபினெட்டு. இன்றைக்கி அவர் தான் வந்து ஏவியேஷன் மினிஸ்டரு. இது மாதிரி அவருக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் போய் பெரிய பொறுப்புகளுக்கு, பல முதலமைச்சர்கள் காங்கிரஸிலிருந்து போய் பாஜகவில் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஆக இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கின்ற தலைவர் யார் என்று சொன்னால் ராகுல் காந்தியை தவிர வேறு யாரும் கிடையாது. விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரோ, அது மாதிரி எண்ணம் கொண்டாரோ, இல்லை நல்ல உறவு கொண்டாரோ, கட்சி கூட்டணியோட வைக்க வேண்டாம் பாஜகவோட, ஒரு நல்ல உறவு நல்ல டேர்ம்ஸில் இருந்தால் கூட சிறுபான்மையினர் விஜய் நம்புவாங்களா? சார் நான் என்ன கேட்குறேன், சிறுபான்மையினர் வந்து இன்னை வரைக்கும் திமுக ஆதரிச்சிருக்காங்க. அப்படி சாலிடாக ஒரு 12% இருக்குது. இல்லை, திமுக ஆதரிச்சிருக்காங்க. அதனால் அந்த சமுதாயத்துக்கு என்ன லாபம் கிடைச்சிதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 2 அமைச்சர் இருந்தாங்க, மஸ்தான், நாசர்.
மஸ்தானை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. மஸ்தான் செஞ்ச தப்பு என்ன? பொன்முடிக்கும் மஸ்தானுக்கும் ஆகலைன்னா மஸ்தானை வீட்டுக்கு அனுப்புவீங்களா? அப்போ சிறுபான்மை சமுதாயம்னா உங்களுக்கு கிள்ளுக்கிறையா? ஓட்டுக்கு மட்டும் உங்களுக்கு முஸ்லீம் தேவை, ஆனால் அவனை அமைச்சர் பதவியிலும் தூக்கி எறிஞ்சிடுவீங்க. அது கேட்குறதுக்கு நாதி இல்லாத சமுதாயம்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை சார், இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் நிறுத்துனீங்களே, ஏதாவது ஒரே ஒரு முஸ்லீம் எம்பியை வேட்பாளராக நிறுத்தினீங்களா தேர்தலில்? அது காங்கிரஸாக இருக்கட்டும், ராஜ்யசபா எம்பி இருக்காங்களே. ராஜ்யசபா சார், மக்கள் சபைக்கு அனுப்புறதுக்கு முஸ்லீம்களுக்கு அந்த தகுதி இல்லையா? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுற ஜேஎம் ஆருனை வந்து காங்கிரஸ் வந்து கொடுத்தது ஒரே ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து இப்போ எந்த முஸ்லீமை காங்கிரஸ் 10 பேர் நின்னாங்களே, ஒரே ஒரு முஸ்லீம். ஓட்டுக்கு மட்டும் முஸ்லீம்கள் திமுகவுக்கும் தேவை, காங்கிரஸுக்கும் தேவை. ஆனால் சீட்டுக்கு மட்டும் முஸ்லீம் தரமாட்டீங்க, எம்பி ஆக்க மாட்டீங்க. அதனால் வந்து சிறுபான்மை மக்களை பொறுத்து போய் இனிக்கோ இருதயராஜ் அவர் தான் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்னு வச்சு ஒரு வருஷமும் கிறிஸ்மஸ் விழாவை நடத்துகிறவர். அவர் இப்போ வந்து மனம் வெதும்பி சொல்கிறாரு, நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் எங்களை மதிக்கிறதே இல்லை. அவர் ஒரு எம்எல்ஏ, கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர். எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லைன்னு மனம் புழுங்கி சொல்கிறாரு. அதே போல் வக்ஃப் போர்டினுடைய தலைவர், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு கூட இன்னும் அவரை மாற்றாமல் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. நாங்கள் கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். அதாவது அந்த ஏற்கனவே வக்ஃப் போர்டு கொண்டு வந்த அந்த மசோதாவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மறுப்பு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அப்படி இருக்கும்போது ஏன் நாகூர் கனியினுடைய பதவிக்காலம் முடிஞ்சு கூட நவாஸ் கனியை இன்னும் ஏன் வச்சுருக்கீங்க? முறைகேடுகளை அப்படியே அங்கீகரிச்சுட்டு அதுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றணும்னு வைக்கிறீங்களா? எவ்வளோ வக்ஃப் போர்டு சொத்து, அப்பாவி ஏழைகள் குடியிருக்க கூட வீடு இல்லை, படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் இருக்கிற இஸ்லாமிய குழந்தைகளுக்கு என்ன உதவி செய்து இந்த வக்ஃப் போர்டு? கோடிக்கணக்கான சொத்து இருக்கே. இதையெல்லாம் இவர்கள் கொள்ளையடித்து கொண்டு இவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர இன்னமும் இந்த சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயம் ஏழ்மையிலே உழன்று கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மாற வேண்டும். அதனால்தான் விஜய் வந்து நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடத்தின போது YMCA கிரவுண்டில் எத்தனை முஸ்லீம் வந்தாங்க. அதனால் வந்து இஸ்லாமிய சமுதாயத்திடம் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதுவரைக்கும் ஒரு கிறிஸ்தவர் வரல, இப்போ தான் ஜோசப் விஜய் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்திருக்கு. ஆனால் திமுக படையில் சாலிடாக இருக்காங்க சார். எப்படி சார் இருப்பாங்க? நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் சோனியா காந்தி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அதனால் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க கிறிஸ்தவர்கள். இப்போ அவர்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் வரப்போகிறேன்னு சொல்லி வரும்போது கிறிஸ்தவர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்கள் சார். ஆனால் திமுக பக்கமே தொடர்ந்து ஓட்டு போட்டு வருகின்ற சிறுபான்மையினர் அவங்க தான் பாதுகாப்பானவங்க அப்படின்னு அவங்க தான் எந்த பாதுகாப்பு? நீங்கள் சொல்கிற மாதிரி சரி பிஜேபி பக்கமும் ஒரு கண் வைத்திருக்கிறார் என்று விஜய் மீது சந்தேகம் வைத்து அவரை கைது சொல்கிறேன். பிஜேபி வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தான். அங்கே எப்படி சார் பிஜேபி ஆட்சி வருது? பிஜேபி கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் நமக்கு பாதுகாப்பானவர்கள் என்று நம்புகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த முத்தலாக் சட்டத்திற்கு தடை வந்ததற்கு பின்னால் பெண்கள் சாலிடாக பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க சார். யோகி ஆதித்யநாத் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போட்டு பல எம்பிக்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகளை பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நாம் தேவையில்லாமல் நபிகள் நாயகம் சொல்கிறார், யாரையுமே எதிரியாக நினைக்காத, எந்த மதத்தையும் விரோதமாக பார்க்காதன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நரேந்திர மோடி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டாரா? இந்த சமுதாயத்துக்கு எதிராக ஏதாவது பேசினாரா? எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு பாரதிய ஜனதாவை எதிரி கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ நினைக்க போகிறாங்க? அதுவே கிடையாது. விஜயை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை அவர் கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் உருவாகும். ஆனால் இனி திமுக ஒரு 5 ஆண்டுகள் இருந்த பிறகு தொடர்ந்து அது இருக்கலாம் அப்படின்னு சிறுபான்மையர் பாதுகாப்பு நினைப்பாங்களா? ஒரு புது கட்சிக்கு எதற்காக நம்ம ஆதரவு கொடுக்கணும்? புதுசாக வந்திருக்கிறாரு, அவரும் பாஜக பக்கம் போகலாமா வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கிறாரு, அப்படிங்கிறதுல டபுள் தாட் வரும்ல சார்? இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறை ஆட்சிக்கு வந்த வரலாறு இல்லை. டாக்டர் கலைஞர் வந்து பேரறிஞர் அண்ணா 67 ஜெயித்தார். ஜெயித்ததுக்கு பிறகு 69 இறந்துட்டார். அதுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சராகி 71 தேர்தலில் வந்து அன்னைக்கு மீண்டும் திமுக ஜெயிக்குது. முதல் முறையாக கலைஞர் தன்னை முதலமைச்சர் என்று வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற ஒரே தேர்தல் 71 தான். அதுக்கப்புறம் 77 தேர்தலில் எம்ஜிஆர் வந்துடுறாரு. ஆக தொடர்ந்து 2வது முறை திமுக வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. ஒன்று. 2வது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி
புதிய கட்சி இதுக்கு ஏன் ஓட்டு போடலான்னு சொன்னால் எம்ஜிஆருக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க. கலைஞர் தானே நம்மளை பாதுகாத்தார் அப்படின்னு 71 மக்கள் நினச்சிருந்தா 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆக 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராருன்னா சிறுபான்மை சமுதாயத்து மக்களை பொறுத்தவரை இவர்தான் எங்கள் பாதுகாவலர் என்று நம்பி இருக்க போவதில்லை. ஏனென்று சொன்னால் அது கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயமே 10 கட்சியாக இருக்குது. அதில் எந்த கட்சி எந்த பக்கம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சமுதாயத்தையே இழுக்க ஆக்குனது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னு சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சியை போய் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சு அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்த கொடுமைக்கார கட்சி திமுக கட்சி. அவங்க கட்சி இப்போது ரைட்டோர் அங்கே திருமாவளவன் பானை சின்னத்தில் நிற்கிறாரு. மனிதநேய மக்கள் கட்சியை ஏன் நீங்கள் நீங்கள் நிற்கிற சின்னத்தில் நில்லுங்க சொல்லியிருக்கலாம் இல்லை. அதே மாதிரி முஸ்லீம் லீக் ஏன் சின்னத்தில் நின்னாங்க. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியை உதயசூரியனில் நிற்க வச்சு இன்றைக்கி அந்த கட்சியினுடைய அங்கீகாரமே போகக்கூடிய அளவுக்கு தேர்தல் கமிஷன் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது திமுக தானே. இது இஸ்லாமியர்களுக்கு செய்கின்ற துரோகமா இல்லையா? அந்த கட்சியை ஏற்றுக்குச்சு. அந்த கட்சியை எடுத்துக்கலாம் சார். அந்த கட்சியை கிள்ளுக்கிறையா? இஸ்லாமியர் கட்சி என்றால் உங்களுக்கு கிள்ளுக்கிற நீங்கள் உதயசூரியனில் நிற்க சொல்வீங்க. அதையே மற்ற கட்சியில் உங்ககிட்ட செய்ய முடியாது. திருமாவளவன்கிட்ட செய்யலையே, நீங்கள் ஏன் செய்யலை? அவங்களுக்கு 4 தொகுதி கொடுத்தீங்களே, அவர் பானை சின்னத்தில் தான் நிற்பேன். 6 தொகுதி 4 ஜெயிச்சாரா, 6ல் பானையில் நின்னாங்கல்ல. சரி, அவரே ரவிக்குமார் உதயசூரில் நிற்கிறாரு ஒரு தேர்தலில், கடந்த தேர்தல். ஆமாம், அதுக்கு முந்தைய தேர்தல். கடந்த தேர்தலில் 2 பேருமே பானையில் நின்னாங்க. ஆக அவர்களுக்கு ஒரு நீதி, இஸ்லாமிய கட்சினா அதுக்கு ஒரு நீதியா நான் கேட்குறேன். அப்போது எங்கள் சமுதாயத்தை கிள்ளுக்கிறையான்னு நினைக்கிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகம்? இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பாக திரு புரோவர் பாஷா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.